நிலா சோழன் ஜோடி உங்களுக்கும் பிடிக்குமா? அப்போ இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். சேரனும் பல்லவனும் சந்தாவை பார்க்கறதுக்காக போயிருக்க, அதே சமயம் பாண்டியனும் ஒர்க் ஷாப்பில் வேலையாக போயிட்டாரு. நடேசனும் எங்கேயோ வெளியில் போனவர் இன்னும் வராததால நிலாவும் சோழனும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க திண்ணையில். அப்போ நிலா சொல்கிறாங்க, சோழன், காலையில் உங்கள் அப்பா சொன்ன விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, எங்கள் அப்பாவை நான் ஒரு மனுஷனாகவே நினைக்கிறது இல்லை, இதில் அவர் சொன்ன விஷயத்தை பற்றி யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நிலா கிட்ட கேட்க, உடனே நிலாவோ, சோழன் விளையாடாமல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சோழனோட கையை பிடிச்சு நோண்டிக்கிட்டே பேசுகிறாங்க நிலா. என்ன விஷயம் சொன்னா தானே எனக்கு தெரியும், எனக்கு எப்படி தெரியும் அவர் என்ன விஷயத்த உங்ககிட்ட சொன்னாருன்னு நிலா அப்படின்னு கேட்குறாரு சோழன். இல்லை, ஆடி மாதம் கல்யாணம் பண்ணுனா குழந்தைங்க சித்திரையில் பிறப்பாங்கன்னு சொல்லியும் அதில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லி சொன்னார் இல்லை, அதை பற்றி அப்படின்னு சொல்ல, உடனே சோழன் சொல்கிறாரு, சேச்சே அதுலலாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லிட, கரெக்டாக கார்த்திகா வர்றாங்க. எங்க வீட்டில் யாரும் இல்லையா அப்படின்னு கார்த்திகா நிலா கிட்ட கேட்க, உடனே நிலாவோ, இல்லை எல்லாரும் அவங்கவுங்க வேலை விஷயமா போயிருக்காங்க, இதோ இப்போ நான் கூட இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆஃபீஸ் கிளம்பிடுவேன், கொஞ்சம் டைம் இருக்குன்னு சொல்லித்தான் சோழன் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே நிலா. இன்னமும் எனக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலா அங்கே சோழன் கிட்ட சொல்ல, என்னாச்சு நிலா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் ஒரு பரிதவிப்போட கேட்க, கரெக்டாக கார்த்திகா என்னாச்சு ஏதாவது ஹாஸ்பிட்டல் போகணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நிலா உள்ளே போய் ஹேண்ட்பேக்கை தூக்கி அங்கே ஆஃபீஸ் போகிறதுக்காக வெளியில் வர திடீர்னு வாமிட் வருது. வாமிட் வெளியில் ஓடி போய் திடீர்னு எடுக்கிறாங்க. உடனே கார்த்திகாவும் அவங்களுக்கு வாமிட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண, அந்த சமயம் பார்த்துட்டு அங்கே நடேசனும் பாட்டு பாடிக்கிட்டே ஜாலியாக வர்றாரு. ஐயோ சோழன் போய் தண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சோழனும் ஓடி போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்க, நடேசனும் இங்கே வாந்தி எடுக்கிற நிலாவை பார்த்துட்டு, என்னாச்சுப்பா என்னாச்சு கார்த்திகா என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே தவிப்போட கேட்குறாரு. உடனே நிலா சொல்கிறாங்க, இல்லை ஏதோ சாப்பிட்டது சேரலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே போய் திண்ணையில் சோர்வாக உட்காந்துடுறாங்க. சரி நீ தான் இப்போ வாமிட் பண்ணிட்டியல நிலா, ஆஃபீஸ்க்கு லீவ் சொல்லிடு, உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சோழன் சொல்ல, உடனே கார்த்திகாவும் ஆமாம் எனக்கும் சோழன் சொல்கிறது தான் சரின்னு படுது அப்படின்னு சொல்ல, உடனே பேச பேச மறுபடியும் எழுந்திரிச்சு வந்து வாமிட் பண்ணுறாங்க நிலா. அதே சமயம் ஐயோ என்ன ஒரு மாதிரி அப்படியே கண்ணெல்லாம் மேலே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கார்த்திகாவும் பயந்து போக, அங்கே பக்கத்தில் இருக்கிற கஸ்தூரியோ, கார்த்திகா இங்கே வீட்டில் எத்தனை வேலை இருக்குடி, எழுந்திரிச்ச உடனே இங்கே வந்துட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அம்மா கம்மன் இருமா, நீ என்ன சூழ்நிலையில் நீ என்னம்மா பேசுகிற, நிலாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்ல, உடனே கஸ்தூரியும் வந்து இவளுக்கு என்னவா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அது தெரிஞ்சா நாங்கள் ஏன் இப்படி உட்காந்துருக்கோம், இனிமேல் தான் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடேசனும் கஸ்தூரியை கண்டிக்கிறாரு. ஆமாம் இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சலே இல்லை, இந்த வீணா போனவங்க வீட்டுக்கு வந்தையில்லடி சொல்லிட்டு வந்தியாடி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவை 2 இடி வச்சுட்டு, அப்படியே என்னம்மா ஆச்சு கொண்டா கையை குடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு பார்க்குறாங்க கஸ்தூரி. உன் பொண்டாட்டி மாசமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சோழன் கிட்ட. உடனே சோழனும் அதிர்ச்சியில் நிற்க, உடனே நடேசனும் என்னது என் மருமக மாசமாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் இருக்க, உடனே பக்கத்தில் நிற்கிற பாண்டியனும் அண்ணன் நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி குழந்தை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் சோழனையும் தூக்க, உடனே நிலாவும் அங்கே சந்தோஷப்படுறாங்க. உடனே கஸ்தூரியோ ஆமாம் ஆடி மாதத்தில் மாசமாக இருக்கா, அந்த குழந்தை சித்திரையில் பிறந்து என்னென்ன சீரழிய போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு காலையில் நடேசன் சொன்ன அதே டைலாக கஸ்தூரியும் சொல்ல, உடனே சோழன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பக்கத்தில் உட்காந்துருக்கிற கார்த்திகாவும் என்னம்மா என்ன இப்படி பேசுகிறம்மா, நீ பேசாமல் போமா, இதுக்கு நீ வராமையே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரியை கண்டிக்க, ஆமாம் நான் வந்தேன், கடைசியில் இப்படியெல்லாம் ஒரு சமாச்சாரம் ஆகுன்னு யாருக்கு தெரியும், உன்னை கூட்டிகிட்டு போக தாண்டி வந்தேன், வா போகலாம் அப்படின்னு சொல்ல, நான் வரமாட்டேன், நிலாவை இப்படியே தனியாக விட்டுட்டு வரமாட்டேன், இன்னும் கொஞ்சம் நேரம் நான் இங்கேயே இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கார்த்திகாவும் சொல்ல, அங்கே அப்படியே சொல்லவே நடேசனுக்கு லேசா நெஞ்சு வலி அதிகமாகி அப்படியே உட்கார்றாரு. உடனே அங்க சோழனும் என்னாச்சு இந்த ஆளுக்கு என்னாச்சு அப்படின்னு பாண்டியனும் கேட்குறாரு. டேய் என்னடா அண்ணனும் வீட்டில் இல்லை, இந்த பல்லவனும் வீட்டில் இல்லை, இவர் வேற இப்படி பண்ணுறாரு, நிலாவுக்கும் இப்படி ஒரு சுச்சுவேஷன், எதை தான் நம்ம பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சோழனும் கை வச்சு நிற்க, உடனே கார்த்திகா சொல்கிறாங்க, இதோ நான் இப்போவே ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன், முதல்ல மாமாவை ஹாஸ்பிட்டலில் சேர்ப்போம் அப்படின்னு அங்கே பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்க,
போன கஸ்தூரி திரும்பவும் வந்து ஏன் ஃபோனை இங்கேயே மறந்து விட்டுட்டு போயிட்டேன் இவ வாந்தி எடுத்ததில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எடுக்கிறதுக்கு வந்தவங்க என்னாச்சு என் அண்ணனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இப்போ என்ன நான் செத்து போயிடுவேன்னு சொல்லி நான் அடிக்கலான்னு சொல்லி அண்ணனுக்கு என்னாச்சுன்னு திடீர் பாசமலையெல்லாம் நீ பொழியிற. ஆமாம், உன்னோட வேஷமெல்லாம் எனக்கு தெரியும், போ போ, எனக்கு நெஞ்சு வலி வந்து செத்தாலும் முன்னெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் நெஞ்சு வலியிலேயே இருந்தாலும் கஸ்தூரியை பேசுகிறாரு. உடனே கஸ்தூரியும் ஆமாம், உங்ககிட்ட வந்து நான் சொன்னேன் பாரு, என்ன சொல்லணும், எதை சொன்னாலும் ஏதாவது ஒரு ஏட்டிக்கு போட்டி பேசுகிறதே வழக்கமாக போச்சு, நெஞ்சு வலியில் கூட உன்னோட வாய் கொழுப்பு ஒன்றும் குறையில அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கஸ்தூரியும் நடேசனை பேசுகிறாங்க. நிலா, நீ பத்திரமா இரு, கார்த்திகா கூட இருக்காங்க, நாங்கள் 2 பேரும் அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வரோம் அப்படின்னு சோழன் சொல்ல, சோழன் இல்லை நானும் வரேன், அங்கிளுக்கு ஏதாவது ஒன்றுனா நம்மளால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் ஆம்புலன்ஸில் கூடவே போகிறாங்க. கார்த்திகாவும் கூடவே போக 4 பேருமே ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஐசியூவில் நெஞ்சு வலி அதிகமாக நடேசனை அட்மிட் பண்ணுறாங்க. பார்த்த டாக்டர்ஸ் இவருக்கு மேஜர் அட்டாக் வந்திருக்கு, இமீடியட்டாக சர்ஜரி பண்ணணும்னு சொல்ல உடனே சோழனை அண்ணா எங்கண்ணா இருக்க அப்படின்னு சேரனுக்கு ஃபோன் பண்ணி அழுகிறாரு. விஷயத்த சொல்லிட்டு நிலாவும் ஓரமாக உட்காந்து கண்ணில் தண்ணி வர அழுகிறாங்க. பாண்டியனும் அழுக. கார்த்திகா சொல்கிறாங்க ஒன்றும் ஆகாது, அதுதான் சர்ஜரி பண்ணால் மாமாவுக்கு பிரச்சனை எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, அப்புறம் எதுக்காக எல்லாரும் அழுகிறீங்க? நிலா, இப்படி சூழ்நிலையில் நீங்கள் அழுகக்கூடாது நிலா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கார்த்திகாவும் சொல்கிறாங்க. உடனே நிலாவும் சரி கண்ணை தொடச்சிட்டு எழுந்திருச்சு, அங்கிளுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, நம்ம எப்படியாவது அவரை காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே சமயம் அங்கே கஸ்தூரி நேராக வானதியை பார்த்து இந்த விஷயத்த சொன்னாதான் என்ன இந்த நிலாவை உண்டில்லேன்னு பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு வானதி கிட்ட போய் சொல்கிறாங்க. ஏம்மா உனக்கு ஒன்று தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வானதியும் என்னன்னு சொன்னாதானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேச, உங்கள் வீட்டில் அது இன்னும் உங்கள் வீடு ஆகலை, பாண்டி வீட்டில் அவங்க அண்ணன் ஒய்ஃபு நிலா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதே சமயம் அவள் ப்ரெக்னென்ட்டுங்கிற விஷயத்தவே நான் தான் கையை பிடிச்சு பார்த்து சொன்னேன், அதுக்குள்ளே என் அண்ணன் நடேசனுக்கு அட்டாக் வந்துடுச்சு அப்படின்னு சொல்ல, உடனே இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, இந்த பாண்டி ஒரு சமாச்சாரத்தையும் நம்மக்கிட்ட சொல்ல மாட்டானே அப்படின்னு வானதி சொல்லிட்டீங்கள விஷயத்த வாயை மூடிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எப்பவும் போல் பகட்டா பேசிக்கிட்டு வானதி ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்த வானதி என்னாச்சு அங்கிளுக்கு அப்படின்னு கேட்க, அவருக்கு உள்ள சர்ஜரி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நிலா சொல்ல, நீ வந்து இந்த வீட்டில் மற்றவங்க யாருக்குமே கல்யாணம் ஆகாமல் போச்சு, இப்போ உன் புள்ள வந்து கடைசியில் அங்களையே ஒட்டுமொத்தமாக உலகத்தை விட்டே அனுப்புறக்கு பார்த்துருச்சு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வானதி பேச, உடனே சோழன் இதை பாரு என்ன பேச்சு பேசுகிற, அதுக்குள்ளே உனக்கு யார் சொன்னால் நிலா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த அப்படின்னு கேட்க, எதை வேணும்னாலும் மறைக்கலாம், அதெல்லாம் மறைக்க முடியாது, ஊருக்குள்ளே எல்லாருக்கும் சமாச்சாரம் தெரியும், அது மட்டும் இல்லை இந்த குழந்தை தான் அவங்க அதாவது அங்கிளை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்குன்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி நின்று நிலாவை வழக்கம் போல் மட்டம் தட்டுறதுலேயே குறியாக இருக்கிற வானத்தியை ஓங்கி பலார்னு கன்னத்தில் அறையிறாரு. பாண்டி முதல்ல உன்னை யார் இங்கே வர சொன்னது, முதல்ல இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல, உடனே வானத்தியும் இவங்களுக்கு மட்டும்தான் அவங்க குடும்பத்தில் அக்கறை இருக்குமா, எனக்கு இந்த குடும்பத்து மேலே அக்கறையே இருக்கக்கூடாதா பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க வானதி. உடனே பாண்டியும் ஒன்றும் உன்னோட அக்கறையெல்லாம் தேவையே இல்லை, நீ தயவு செஞ்சு இங்கேருந்து போயிரு, இல்லைனா இன்னொருக்கா ஓங்கி அரைஞ்சிருவேன்னு சொல்ல, வானதியும் வேற வழி இல்லாமல் அங்கே இருந்து கிளம்பி போகிறாங்க.